அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் இன்னும் சிறிது நேரத்தில் மாடுகள் அவிழ்த்து விடப்பட இருக்கிறது. குறிப்பாக போட்டியில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய காளைகளுக்கான இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. காளையினுடைய உரிமையாளர்கள் தங்களுடைய காளையினுடைய அடையாளங்களை கூறி ஏற்கனவே பதிவு செய்திருப்பார்கள். அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய டோக்கன்களின் அடிப்படையில் காளைகளை வரிசையாக கொண்டு வர வேண்டும். வாடிவாசலுக்கு அருகில், அதாவது புறவாடி பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ முகாமில் இந்த மாடுகள் அனைத்தும் காண்பிக்கப்பட வேண்டும். மாடுகளுடைய உயரம், மாடுகளுடைய உடல் தகுதி உள்ளிட்டவையெல்லாம் மருத்துவ குழுவினரால் ஆய்வு செய்யப்படும். அதன் பிறகு மாடுகளுடைய எச்சில் உமிழ்நீர் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும். ஆல்கஹால் ஏதேனும் மாட்டின் உடம்பில் இருக்கிறதா, அதனுடைய எச்சில் இருக்கிறதா என்கின்றதை குறித்து அவர்கள் ஆய்வு மேற்கொள்வார்கள். அதன் பிறகுதான் காளைக்கான உள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கப்படும். இந்த மருத்துவ குழுவினர் வழங்கக்கூடிய அந்த சான்றிதழின் அடிப்படையில் மட்டும்தான் மாடு உள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. இதே போலதான் அவனியாபுரம், பாலமேடு ஆகிய பகுதிகளிலுமே மாடுகளுக்கான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது இங்கு அலங்காநல்லூரை பொறுத்த வரைக்கும் இங்கு விளையாடக்கூடிய மாடுகளுடைய வகைகள் பெரிய பெரிய மாடுகள் இந்த பகுதியில் வருவதால் அதிக அளவிலான கட்டுகள் அமைத்து ஒரே நேரத்தில் 15 மாடுகள் வரை மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்கான திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வாடிவாசல் பகுதியில் இருந்து மாடுகள் துள்ளி குதிக்க இருக்கின்றனர். காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காளைகளுடைய கொம்புகளில் பிளாஸ்டிக் குப்பிகள் வைத்து அவற்றை நடைபெற்றிருக்கிறது.